பணத்துக்காக ஓட்டு, பொருளுக்காக ஓட்டு, துட்டுக்காக ஓட்டுன்னு சொல்லி நம்மள எல்லாம் மாத்தி வச்சிட்டாங்க கடந்த 40 வருஷத்துல. ஆனா இன்னைக்கு அண்ணா உங்க அன்புக்காக ஓட்டு, அண்ணா உங்க பண்புக்காக ஓட்டு, அண்ணா உங்க நட்புக்காக ஓட்டு. தாய்மார்கள் சொன்னாங்க, அண்ணா எங்க ஓட்டு விசிலுக்காக மட்டும்தான் அப்படின்னு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு முதலமைச்சரை உருவாக்கின தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, திட்டங்களை பத்தி எல்லாருமே எங்க சகோதரர்கள் எல்லாருமே பேசினாங்க. திட்டங்களை பத்தி நீங்களும் அதிகமா பார்த்திருப்பீங்க. ஏன்னா இப்ப சீரியல் பார்க்கறதை விட எல்லாரும் சட்டசபை தான் அதிகமா பார்க்கறாங்க. எல்லாரும் லைவ்ல ரீல்ஸ் பார்க்கறதை விட சட்டசபை தான் பார்க்கறாங்களே. அங்க நடுங்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் காட்டுறாங்க. என்னுடைய ஆசனம் எங்க தெரியுமா இருக்கு? சட்டசபையில கடைசியில இருக்கு. நான் முழு சட்டசபையும் பார்க்கலாம். யார் யார் நடுக்கிறாங்க, யார் யார் எட்ட முழுங்குறாங்க, யார் யார் அடிக்கடி தண்ணி குடிக்கிறாங்க, ஏதாவது பேசும்போது யார் எழுந்து ஓடுறாங்கிறது மட்டும் நான் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும் யார சொல்றேன்னு. அதனால மக்கள் ஒண்ணு சொல்லுங்க, இந்த ஓட்டு போட்டு தலைமுறையை மாத்தி இருக்கிறாங்க. 3 விஷயமா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நமக்கு இந்த 100 நாள்ல என்ன இல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லிடுறேன். இந்த 100 நாள்ல இல்லாத விஷயம் பார்ட்டி ஃபண்ட் இல்ல, ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, பெண்களுக்கு பயம் இல்ல. அது மாதிரி இல்லாத விஷயத்தை உருவாக்குனாங்க. ஆனா இருக்கின்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம அண்ணன் தான் முதலமைச்சர். நம்ம அண்ணன் தான், அவர் இருந்தாலே போதும். இது இல்லாததெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்மள தற்கொலைகள் என்றும் இவங்க வேலைக்கு ஆக மாட்டார்கள் என்றும் சொல்லி சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு விஷயம் என்னடா, சொன்னவங்க அப்படி சொன்னவங்க யாரும் சட்டமன்றத்துக்கே வரல. சட்டமன்றத்தில் அவங்களுக்கு இடமே இல்ல. ஏதோ அங்கங்க காலால் முளைச்ச மாதிரி ஒரு ஆள் அங்கங்க இருக்கிறாங்க. அந்த ஆளுங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாரு. தளபதி எழுந்து பேசதான் ஆரம்பிச்சார். ஒரே 5 செகண்ட் இல்ல 10 செகண்ட்ல என்டையர் கும்பல் வெளியே போயிட்டாங்க. இப்போ தளபதி சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை ஓபன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுதான். உடனே தண்ணி குடிக்கிறான், எச்ச முழுங்குறாங்க. உடனே சொல்றாங்க, என்ன பஞ்சில கடிக்கிறீங்களா? ஏப்பா நம்ம தளபதி தளத்துல பஞ்சு டேலா கடிச்சாரு. பேசாம ஆட்சி பண்ற ஒரே தலைவர் யாரு? நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரா? வீண் கதைகள் பேசியிருக்காரா? மற்றவரை பத்தி அவதூறு பேசியிருக்காரா? பேசாம இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பண்ண ஒரே ஒரு தங்க தளபதி நம்ம தளபதி விஜய் அவர்கள். அதனால நேரம் கம்மியா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம கிருஷ்ணகிரி வகையில இன்னைக்கு கூட கரெக்டா வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கிருஷ்ணகிரி எங்க நண்பர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க, கிருஷ்ணகிரி எம்எல்ஏ இது செய்து தருவாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டோல்கேட் வந்து டோல்கேட் தாண்டி தான் வந்து ஆட்சியர் ஆபீஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதால டோல்கேட் இருக்கிறதால இதுக்கு போறதுக்கு வரதுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அந்த நண்பருக்கு நான் சொல்லிக்கிறேன், எங்களோட ஆட்சி காலத்துக்குள்ளன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் எண்ணி சில நாட்களிலே டோல்கேட்டை அகற்றி இங்கிருந்து வேற இடத்துக்கு அப்புறப்படுத்துறது நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்க சின்ன ஏரி இருக்கு இல்லையா, சின்ன ஏரியை வந்து தூர்வாரி ஒரு பார்க் உண்டாக்கணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்தாங்க. அதையும் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், இப்ப நான் ஒரு 3 மாசம் ஆச்சு சட்டமன்றம் போய், இப்ப ஒரு 3 மாசம் நடந்தது. எண்ணெய்க்குள் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 77 கிலோமீட்டர் அந்த கால்வாய் பாஸ் ஆகுது. இடது பக்கமா 22 கிலோமீட்டரும், வலது பக்கமா 55 கிலோமீட்டர் அந்த கால்வாய் பாஸ் ஆகுது. அந்த கால்வாய்க்கு ஏடிஎம்கே பீரியட்ல 275 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியட் முடிஞ்சு டிஎம்கே பீரியட் முடிஞ்சு இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் இருக்கும். இந்த விஷயத்தை போய் நான் ஆனந்தன்ட்ட சொன்னேன். ஆனா இந்த மாதிரி 7 வருஷமா இந்த பிரச்சனை இப்படியே இருக்குன்னா கொஞ்சம் முடிக்கணும்னா, டே ஃபர்ஸ்ட் அது கொண்டு வா,
முதல்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு அந்த நிலையெடுப்புக்கு எல்லாருக்கும் பணம் கொடுக்கலாம்னு சொல்லி உடனே செங்கோட்டையனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்தர் மட்டும்தான். இது மட்டும் இல்ல, நம்ம கிருஷ்ணகிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனே செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு நெல்லு விளைச்சவனுக்கு பிள்ளைதான் மிச்சம்ன்ற காலம் மாறி நெல்லு விளைச்சவனுக்கு லாபம் வரும். சன்ன ரக நெல்லுக்கு 2700 ரூபாவும் மோட்டா நெல்லுக்கு 2350 கொடுத்த ஒரே ஒரு தளபதி யாரு? இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரே ஒரு தளபதி யாரு? விவசாயி. நீங்க விவசாயியா இருக்கு, நீங்க சட்டமன்றத்தில் கேட்டாங்க, நான் பிறந்தால் அடுத்த வார்த்தை விவசாயிய பிறந்தால் மட்டும்தான் விவசாய கஷ்டத்தை தெரியும். ஆனா இந்த விவசாய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி திட்டத்தை கொடுத்த எங்க தளபதிக்கு இன்று நான் கைகூப்பி நன்றி கூறுகிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சொன்னாரு கடந்த நானும் கரும்பு விவசாயம் செஞ்சோம் தான். இங்க இருக்கிற பல பேர் விவசாயம் இருக்கலாம். 2600 3000 3100 சொல்லி பல மானியங்கள் கொடுத்த இத்தனை 50 வருஷமா கொடுத்த 2 கவர்மெண்ட் மத்தியில இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கரும்பு விவசாயத்துக்கு 4000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி செய்யறத குறை சொல்ற நீங்க ஏன் கடந்த 30 வருஷமா செய்யல? குறை சொல்ற நீங்க 30 வருஷமா என்ன செஞ்சீங்க? கொடுக்கறோம் சொன்னீங்க இல்லீங்களா? பயிர் கடனை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு பயிர் கடன் கொடுக்கற மாதிரி பயிர் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. பாதி தள்ளுபடி பண்ணீங்க, அப்புறம் 75,000 தள்ளுபடி பண்றீங்க. மீதி கடன் எப்ப தள்ளுபடி பண்றேன்னு கேட்கிறவங்க மத்தியில நான் கேட்டுக்கிறேன். இதே திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இங்க தேர்தல் நிக்கிறப்போ அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா? தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டாங்க இல்லையா? அந்த வாக்குறுதியில பயிர் கடனை பத்தி ஒரு சின்ன லைன் கூட கிடையாது. நீங்க விவசாயி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு தானி இருந்தா நீங்க அன்னைக்கே வாக்குறுதியில போட்டுருக்கணும், நாங்க பயிர் தள்ளுபடி பண்றோம்னு சொல்லி. ஏன் போடல? உங்களுக்கு விவசாயத்தை பத்தி அக்கறை கிடையாது.